அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளில் நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருவாங்க. அது தவறாக முடியக்கூடிய நேரத்தில் சரி விடு, ஏதோ இப்படி நடக்கணும்னு சொல்லி விதி இருக்குது, அதனால் அது நடந்தேறி விட்டது என்று பொத்தாம் பொதுவாக என்ன செய்வோம், விதியின் மீது பழியை போட்டுட்டு அப்படியே கடந்து செல்வோம். எல்லாமே விதிவசந்தான் நடக்குகிறது என்று சொன்னால் எதற்காண்டி இறைவன் ஒரு நன்மையை செஞ்சால் அதுக்கு நன்மையை எழுதணும், தீமையை செஞ்சால் அதுக்கு தண்டிக்கணும். எல்லாமே விதிவசந்தான நடக்கிறது, அவனுடைய விதியின் பிரகாரம் தான் நடக்கிறது என்று படைத்த இறைவன் ஏன் படைப்பினங்களை தண்டிக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். படைத்த இறைவன் விதியை உருவாக்குகிறான் என்றாலும் நன்மையையோ தீமையை செயலாக்கக்கூடிய அந்த சிந்தனையும் அந்த ஆற்றலையும் அந்த மனிதனுடைய கையிலே அவன் கொடுத்து விட்டான். அவன் எதனை தெரிவு செய்கிறானோ அதனுடைய அடிப்படையில் தான் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத இறைவன் தீர்மானிக்கிறான். நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜாவில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்ன மினன் நாசி, மனிதர்களில் சில நபர்கள் இருக்கிறாங்க, மஃபாத்திஹுல் ஹைர், நன்மையினுடைய திறவுகோல்கள் அவர்களுடைய கைகளில் இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நன்மைகளாகத்தான் இருக்கும். மகாலிகுல் ஷர், அந்த நன்மையினுடைய திறவுகளின் மூலமாக அவர்கள் தீமைகளை பூட்டிடக்கூடியவர்களாக, அதை அடைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்ன மினன்னாசி, இன்னும் மனிதர்களில் சில நபர்கள் இருப்பாங்க, மஃபாத்திஹுல் ஷர், அவங்கள்ட்ட தீமையினுடைய திறவுகோல் தான் இருக்கும். மகாலிகுல் ஹைர், நன்மை தீமையினுடைய திறவுகோலின் மூலமாக பூட்டியிடக்கூடிய நபர்களாக, அடைக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபதூபா லிமன், சில நபர்களுக்கு சுபசோனம் உண்டாவதாக, ஜஅலல்லாஹு அலா யதைஹி, யாருடைய கையில் நன்மையை இறைவன் கொடுத்து விட்டானோ, அதாவது நன்மையினுடைய தரவுகள் யாருடைய கைகளில் இருக்குதோ, அதை தெரிவு செய்யக்கூடிய ஆற்றல் எந்த மனுஷன்கிட்ட இருக்குதோ அத்தகைய நபர்கள் மீது இறைவனுடைய சுபசோவனம் உண்டாவதாக. வைலுன் லிமன், சில நபர்கள் மீது நாசம் உண்டாவதாக. இறைவன் உங்களுக்கு மத்தியில் எல்லா விதமான இஷ்டம் கொடுத்துருக்க. ஜஅலல்லாஹு அலா யதைஹி ஷர், யாருடைய கையில் இறைவன் தீமையை தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டானோ, அந்த மனுஷன், எந்த ஒரு மனுஷன் தீமையை தேர்வு செய்யக்கூடிய விஷயமாக ஆக்கி கொண்டானோ அத்தகைய நபர்கள் மீது நாசம் உண்டாவதாக என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நன்மையோ தீமையோ தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தை இறைவன் படைப்பினத்திடை விட்டு விட்டான்.